Hello viewers. Usually பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரெசிபீஸ் தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம US ஓட ஒரிஜினான Monte Cristo Sandwich எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பாரிஸ்ல ரொம்பவே ஃபேமஸ். அங்க ஆல்மோஸ்ட் எல்லா கஃபேஸ்லயும் இந்த சாண்ட்விச் கிடைக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். Breadல ஸ்ப்ரெட் பண்றதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் mayonnaise, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த mayonnaise மிக்ஸை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடைச்சிக்கலாம். முட்டையை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி பத்திரி தான் நம்ம சாண்ட்விச்சுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை கொஞ்சமாக தெரிவிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி முட்டையோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே ப்ரௌன் பிரெட் எடுத்துருக்கிற 3 ஸ்லைஸ். நீங்கள் ஒயிட் பிரெட் வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மேயோனைஸ், அதை வந்து ஜென்டலாக எல்லா பிரெட் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வைத்து கட் பண்ண உருளைக்கிழங்கு ஸ்லைஸு ஒன்றுன்னா இந்த பிரெட் ஸ்லைஸ் மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த Monte Cristo சாண்ட்விச் 2 லேயர் இருக்கிறதுனால இதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து துருவிய ப்ராசஸ்டு சீஸ் இந்த உருளைக்கிழங்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாண்ட்விச் அப்போ ரொம்ப நல்லாவே வரும். அப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்லைஸ் மேலே இன்னொரு லேயர் வச்சுட்டு அது மேலேயும் சீஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு கவர் பண்ண போகிறோம். இந்த சாண்ட்விச்சை முட்டையில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் தவா ரெடியாக வச்சுட்டு இந்த சாண்ட்விச்சை முட்டையில் எல்லா பக்கம் நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்ஸ் கூட நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து பட்டர் போட்ட கல் தவா மேலே நிதானமாக வைக்கலாம். மேக்ஸிமம் இந்த சாண்ட்விச்சை நீங்கள் கல் தவாவில் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அந்த சீஸ் மெல்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ரெண்டு கரண்டியோட ஹெல்ப்பில் நம்ம 4 சைட்ஸ் கூட குக் பண்ணிக்கலாம். நம்ம சாண்ட்விச் எல்லா பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதை 2ஆக கட் பண்ணிக்க போகிறோம். நாம் ரெகுலராக சாப்பிட்ற சாண்ட்விச் மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக இந்த Monte Cristo சாண்ட்விச்சை பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமோட டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இது மேலே சுகர் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறோம்.
பார்த்தீங்களா வியூவர்ஸ், குறைவான இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சூப்பர் டேஸ்டியான மான்டே கிறிஸ்டோ சாண்ட்விச் எப்படி செஞ்சோம்னு. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.